எந்திங்கக்கா. ஏடி செத்த நேரம் படுத்துக்கிறோம் டி. படுப்பிய மூக்கிலேயே குத்துனன்னு வைங்களா, ரத்தம் வந்துடும். எந்திரிங்கக்கா, காலெல்லாம் வலிக்குது. ஏடி நான் இப்பதானே படுத்தேன், அதுக்குள்ளயுமா உனக்கு காலெல்லாம் வலி வந்துட்டு? செத்த நேரம் படுத்தீங்கன்னா காலெல்லாம் வலி வந்துரும்ல, அதான் முந்தியே சொன்னேன். சரியான கல்ல ஆளுதான் நீ. ஆமா, நான் கல்லாளு, நீங்க ரொம்ப நல்ல ஆளு. அப்படியே இருக்கட்டும், எந்திங்கக்கா. அங்க பாருங்க, ராதாக்காவும் கல்யாணிக்காவும் சும்மாதான் இருக்காவ. அவிய கல்ல போய் படுங்க போங்க. ஏடி அவியெல்லாம் குட்டையா இருக்காவ, காலும் ரொம்ப வளர்த்திலாம் கிடையாது. ஒழுங்கா பத்தாது. உன் கால்னா நல்லா பெருசா வளர்த்தியா இருக்கலாம். அப்படியே உருண்டு உருண்டு போனாலும் கால் நல்லா நீளமா இருந்தோன்னா நல்லா இருக்கும்டி. இருக்கும்ல, எத்திட்டு விட்டேன்னு வைங்களா, பறந்து பக்கத்து ஊருக்கு போயிருவிய. அட அட, பரவாயில்லையே. அப்ப இனிமேல் பக்கத்து ஊருக்கு போகணும்னா யாரையும் தேட தேவையில்ல. சின்ன பொண்ணுகிட்ட வந்து ஒரு எத்தி விட்டு சின்ன பொண்ணுன்னு சொன்னா அவ எத்தி விட்டு பக்கத்து ஊருக்கு போயிடலாம். எம்மாடி, பெரிய காமெடி தான். ஏடி நான் சொல்லியதையும் கேட்டு 2 பேரும் சிரிச்சாவில்ல, அப்ப அது காமெடி தான். செத்த நேரம் படுத்துக்கிறேன்டி, கால் வலிச்சா சொல்லு, உடனே எந்திரிச்சிருவேன். சரி படுத்து தொலைங்க. ஏடி சுதா, உனக்கு உறக்கம் வருவுன்னா வீட்டுக்குள்ள போய் உறங்க வேண்டிதானே? எங்கக்கா, வீட்டுக்குள்ள போனா ஒரே அனலாதான் வருது. அந்த வெக்கையில எங்க உறங்க? அதான் இப்ப காத்தாட உட்காந்துருக்கமா, காத்துக்கு நல்லா உறக்கம் வருது. நான் உறங்கிட்டேன்னா விட்டுட்டு சொல்லாம போயிடாதிய. அப்புறம் நடுராத்திரி நான் இங்க தனியா படுத்து கிடப்பேன். பேய் பிசாசு ஏதாவது வந்து பிடிச்சிரும். அப்புறம் நான் உறங்கினாலும் வீட்டுக்கு போகும்போது எழுப்பி விட்டுருங்க. எம்மாடி, இவளை பார்த்துதான் பேய் பிசாசு எல்லாம் அலரும். நீ என்ன இப்படி பயப்படுற? கரெக்டா சொன்னியக்கா. நம்மளதான் சொன்னா மட்டும் இழிச்சிட்டு வந்துருவா. என்னது, என்னை பத்தி ஏதோ வாய்க்குள்ள முணங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் படுக்கிறதுக்கு இடம் தர மாட்டேன் பாத்துக்கோங்க. எம்மா, உன்னை பத்தி சொல்ல என்னதுமா இருக்கு? நீ ரொம்ப நல்லவாள்ல, கொஞ்சம் படுக்க மட்டும் இடம்தா. எப்பாடி, இன்னைக்கு ஒரே அசதியாவெல்லாம் இருக்கு. நல்லா உறக்கம் வருது. மணி இன்னும் 8 கூட ஆகல. சரி, அதான் வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சே, உறங்க வேண்டிதான். உள்ள உறங்கலான்னு பார்த்தா உறக்கமா வருது. ஒரே புழுக்கமாலாம் இருக்கு. அதான் வீட்டுக்கு வெளியே கட்டில தூக்கி போட்டாச்சு. இனி உறங்கிட வேண்டிதான். ராத்திரி நல்லா காத்தாட கதை பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு. என்னக்கா? ஆமாட்டி, முப்பக்காவும் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம 2 பேரும் போய் அக்காவை கூட்டிட்டு வருவோமா? இல்லட்டி, நான் அவ வீட்டு வழியா தானே வந்தேன். ரொம்ப உறக்கம் வந்துட்டு போல. பெரிய மருமக வீட்டு வாசல்ல கட்டில போட்டு உறங்கிட்டு இருக்கா. ஐயா அப்படியா? சரி, உறங்கட்டு. நாளைக்கு கூட்டிட்டு வந்து இதே மாதிரி இதே இடத்துல உட்காந்து பேசுவோம். நிச்சயம் பேசுவோம். முந்தையே சொல்லி வச்சிடணும், அப்பதான் சீக்கிரம் உறங்காம காத்து கிடப்பா கதை பேச. அதுவும் சரிதான்க்கா. ஏடி சுதா, இன்னையோட இது தொல்லை நமக்கு முடிஞ்சது. ஆமாக்கா, ஒரு வழியா இந்த கிளவியை கொண்டு வந்து நடு காட்டுக்குள்ள விட்டாச்சு. ஏக்கோ வாங்க, சீக்கிரம் நம்ம போயிடுவோம். இங்க பேய் பிசாசு காட்டேரின்னு எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மள ஏதாவது பிடிச்சிட போகுது. அதுவும் சரிதாம்மா, நம்ம ஓடிடுவோம், இந்த கிளவி மாட்டிக்கிட்டு. ஐயோ, என்ன சத்தம் இது? என்னென்னமோ எல்லாம் சவுண்டா கேக்கு. முதல்ல வீட்டுக்குள்ள போய் படுத்துடணும்பா, பயமாலாம் இருக்கு. இது என்ன இடம்னு தெரியலையே. நான் எப்படி இங்கெல்லாம் வந்தேன்? என் பெரிய மருமவ வீட்டு வாசல்ல தானே கட்டில போட்டு படுத்திருந்தேன். ஐயா, இது என்ன நாடு காட்டுக்குள்ள வந்துட்டும் போல. யாரோ தீயெல்லாம் மூட்டி வச்சிருக்காவ. இங்க இருந்து எப்படி தப்பிக்குது? எங்க போவது ஒன்னும் தெரியலையே. அம்மா தாயே கருமாரி காப்பாத்துமா. ஆகா, என்னென்னமோ சத்தம் கேக்குது. ஓடுறா கைப்புள்ள. எப்பா, ஒரு வழியா அங்கிருந்து ஓடி வந்துட்டோம். தப்பிக்க வேற வழி தெரியலையே கடவுளே. ஐயோ, என்னத்த செய்ய? சுத்தி இந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் கூட கண்ணுக்கு பட மாட்டேங்கிறவ. கண்ணுக்கு யாராவது பட்டா கூட நல்லா இருக்கும். எப்படி வெளியே போறது என்னதுன்னு கேட்டு போயிடலாம். பயத்துல நமக்கு தலைகால் புரிய மாட்டேங்குதே. யாரு யாரு சிரிக்கிறது? சொல்லுங்க சொல்லுங்க, யாரு யாரு சிரிக்கிறீங்க? இங்க இங்க யாரு இருக்கீங்க? யாரோ பின்னால வந்து நிக்க மாதிரியே சத்தம் கேக்குதே கடவுளே. ஏங்க, யாரு நீங்க? நான் யாரா? நான் இந்த காட்டுல தான் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கீங்களா? எத்தனை வருஷமா இருந்திருப்பீங்க இங்க? அதுவா, 800 வருஷம். ஆத்தாடி ஆத்தா, 800 வருஷமா? ஒருவேளை போய்
சொல்றாளோ? இருக்கலாம். இவளையும் விட்டுட்டோம்னா காட்டை விட்டு வெளியே போறக்கு வழி யார்கிட்ட போய் கேக்குறது? கிடைச்சதே இவ ஒருத்தி தான், இவகிட்டே கேட்ட வேண்டிதான். என்னங்க, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நன்றி. அட என்னங்க நீங்க எதை சொன்னாலும் கேக்க பக்கன்னு சிரிச்சுட்டே இருக்கீங்க. நான் அப்படித்தான், சரியான சிரிப்புக்கு பிறந்தவளா இருப்பா போல. சரிங்க, இந்த காட்டுல தான் ரொம்ப வருஷமா இருக்கேன்னு சொன்னீங்க. இந்த காட்டை விட்டு வெளியே போறக்கு வழி உங்களுக்கு தெரியுமா? இந்த காட்டை விட்டு யாராலையும் வெளியே போகவே முடியாது. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? வழி தெரியாம எப்படியோ இங்க வந்துட்டேங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? நானா? ஆமாங்க. கொஞ்சம் கிட்ட வாங்களேன். எதுக்குங்க? நீங்க தானே காப்பாத்த சொன்னீங்க. இந்த காட்டை விட்டு எப்படி வெளியே போகணும்னு வழி சொல்றேன், கிட்ட வாங்க. ஏங்க, நீங்க தெய்வங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த வாரேன். சொல்லுங்க சீக்கிரம், நான் காட்டை விட்டு ஓடியே போயிடுறேன். எப்படி வெளியே போகணும்? இதோ இப்படித்தான். அம்மா, எம்மாடி ஆத்தாடி, கை காலெல்லாம் அந்தரத்துல தொங்குது. ஓடி ஓடி, திரும்பி பார்க்காம ஓடி. இருந்தா பூமிக்கு, இல்லனா சாமிக்கு. ஏடி முப்பாத்தா, உன் கண்ணுல கண்ணீரே வராது, பயத்துல கண்ணீரா கொட்டுதே. என்ன செய்ய, இப்படி நம்மள தனியா பழம் போட்டுட்டாளுங்களே. விடியற வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் போல் இருக்கு. சிங்கம், புலி, யானை, கரடின்னு எதுவும் வந்துருமோ? அதுக்கு மட்டுமா பயப்பட வேண்டியிருக்கு? பேய் பிசாசு வந்துருமோன்னு பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடான்னா ஒரு கிழவி கைய கால உடம்பெல்லாம் பிச்சு காட்டுறா. ஐயோ, என் மருமவளை நான் பண்ண கொடுமைக்கு இப்படி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாளுவளே. நான் தப்பிச்சு மட்டும் போனேன், அவளுகளை ஒரு வழி பண்ணிடுவேன். ஐயோ கடவுளே, காக்கா சத்தம்லாம் பயங்கரமா கேக்கு. அப்ப ஏதோ வந்துகிட்டு இருக்கோ? முருகா 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 முருகா. கீ 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 கீயா. யாரையும் காணல. அப்ப அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க போனாலும் நானும் வருவேன். ஐயோ, எங்க போனாலும் யாரோ வருவேன்னு சொல்றாவ. ஆனா பார்த்தா யாரையும் காணல. ஒருவேளை நம்ம கூட பேய் கண்ணாம்பூச்சி விளையாடுதோ? லா 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 லா. பேய் நம்ம கூட அந்தாக்ஷரி விளையாடுது போலயே. யார் இருந்தாலும் முன்னாடி வந்து நில்லுங்க. உங்க சத்தம் மட்டும்தான் எனக்கு கேக்குது. நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் நேர்ல வரணுமா? என்ன பார்க்க உனக்கு ஆசையா இருக்கா? ஆசையெல்லாம் இல்லைங்க, பயமா தாங்க இருக்கு. வந்துட்டேன் பாரு. பேய் 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 பேய். நான் பேய் இல்ல, ஆவி. அடி பாவி, இது உனக்கு ரொம்ப முக்கியமாடி. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. போகிறதுக்கு வழியும் தெரியல, ஒன்னும் தெரியல. இங்கேயே நல்லா மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு கிடக்கனே. நல்ல வேலை, அந்த ஆவிகிட்ட இருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்துட்டேன். அங்க இங்கன்னு ஓடினாதானே ஒரே பேய் பிசாசு மோகினின்னு எல்லாம் வருது. நம்ம ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிடுவோம் விடிகிற வரைக்கும். எப்பா, எல்லாத்தையும் பார்த்தா அங்க இங்க ஓடி ஆடினதுல உறக்கமே வருதம்மா. என்ன முப்பாத்தா, தூக்கமா? ஆமாம்மா, வரக்கமா வருது. ஐயோ, இப்ப யாரு கேள்வி கேட்டது? ஆத்தாடி, இது என்ன? கண்ணு நொல்லையா போயிட்டா? காலு வரைக்கும் தான் தெரியுது, மேல உடம்பு தலையெல்லாம் கண்ணு தெரிய மாட்டேக்கு. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வயசானனால கண்ணு தெரிய மாட்டேக்கு. சரியா? உன் காலு மட்டும்தான் தெரியுது, உடம்பு தலையெல்லாம் தெரிய மாட்டேக்கு. அது இருந்தாதானே தெரியும். இருந்தாதான் தெரியுமா? என்னம்மா சொல்ற? அதுவா, எனக்கு இடுப்பெல்லாம் வலிச்சிச்சு, தலையும் வலிச்சிச்சு, அதான் கொஞ்ச நேரம் கழட்டி வச்சிருக்கேன். கழட்டி வச்சிட்டியா? ஒருவேளை போய் சொல்லுதாலோ, நமக்கு கண்ணு தெரிய மாட்டேக்குன்னு சொன்னாலும் சொல்லுவா. சும்மா நம்மள ஏமாத்துறா போல் இருக்கு இந்த பிள்ளை. எம்மா, இப்படி காட்டுக்குள்ள டவுசரை போட்டுட்டு அலைய
ஒரு துணிமணி நல்லா நீளமா போட வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன இந்த டவுசர்ல இருக்கும் போதே கொன்னுட்டாங்களே. கொன்னுட்டாங்களா? என்ன படுத்துட்டீங்க? நம்ம 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? ஓடி பிடிச்சா? ஆமா வாங்க. ஆஹா, கால் மட்டும் தனியா ஓடி வருது. ஓடுறா ஓடுறா. ஐயோ, மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன். கல்யாணி, உங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு பாரு. ஐயோ, எங்க மாமியார் என்ன தூக்கத்துல வளருது போல. எதையும் பார்த்து பயந்துட்டா இப்படி அலறிட்டு இருக்கு. வாங்க, என்னாச்சுன்னு போய் பாப்போம். ஐயோ, மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன். சொர்ணக்கா, உப்பக்காக்கு என்னாச்சு? தூக்கத்திலேயே வளரிட்டு இருக்கா. என்னன்னு தெரியலையாட்டி, பேகி பிடிச்சிட்டோ? அட என்னக்கா சொல்ற? ஐயோ, அலறாளே. கொல்ல வராவன்லாம் அலறா. வாக்கா, நம்மளும் போய் கிட்ட என்னன்னு பாப்போம். ஏட்டி, இங்க இருந்தே பாப்போம். எனக்கு இந்த பேய் பிசாசுன்னா கொஞ்சம் பயம் பாத்துக்க. என்ன காப்பாத்துங்க, கொல்ல வராவ. எம்மாடி எம்மா, பேய் பிசாசு காட்டேரி, காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. எம்மா எம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா 2 பேரும். ஏட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சுதே? ஏட்டி, எங்க வந்திய? என்ன கொல்ல வந்தியலா 2 பேரும்? நீங்க தானே என்ன கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டிய. என்னத சொல்றீங்க? நாங்க எதுக்கு உங்களை கொல்ல போறோம்? எனக்கு எல்லாம் தெரியும்டி. ஏடி சின்ன பொண்ணு, கொஞ்சம் போய் பூசாரியை கூட்டிட்டு வாட்டி. அவ எதையும் பார்த்து தான் பயப்படுறா போல. கொஞ்சம் மந்திரிச்சு விட்டுட்டு. சரி தே. ஏக்கா வாங்கக்கா, 2 பேரும் போய் பூசாரியை கூட்டிட்டு வருவோம். வாரம் சின்ன பொண்ணு, வா போவோம். பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. அடடே சின்ன பொண்ணு, வாமா வா வா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கா? பூசாரி ஐயா, முப்பாத்தா பாட்டி இருக்காவல்ல? முப்பாத்தாவா? ஆமாமா, இந்த சொடல அவர் மனைவி தானே? ஆமாய்யா, அவிய மனைவிதான். என்ன ஆச்சுன்னு தெரியல, வெளியே கட்டில போட்டு உறங்கிட்டு இருந்தாவ. திடீர்னு முழிச்சு என்ன கொல்ல பாக்குறாவ, அது இதுன்னு ஒரு மாதிரி சொல்லி அனுப்புறாவ. என்ன ஆச்சுன்னே தெரியல. கனவு எதுவும் கண்டு அரண்டுட்டாவளா, இல்ல நேர்ல எதையும் பார்த்து அந்த அதிர்ச்சியில அப்படி ஆயிட்டாவளான்னு தெரியல எங்களுக்கு. ஐயே, அப்படியே விஷயம். இப்ப எங்க இருக்காவ? அவிய மூத்த மருமக கல்யாணி அக்கா வீட்டு முந்திதான் இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ன ஏதுன்னு பாருங்க ஐயா. இன்னும் வாரேம்மா, நீங்க முன்னாடி போயிட்டுருங்க. நான் திருநீர் வேப்பிலை எல்லாம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க ஐயா. 5 நிமிஷமா வந்துருங்க. சரியா? ஐயோ, எங்க போனியே? இவ்வளவு கிட்ட விட்டுட்டு போகாதியே, என்ன கொன்றுவாளுவ. ஏட்டி, என்ன ஆச்சு இந்த பொம்பளைக்கு? நட்டுக்கிட்டு கலந்துட்டா? அப்படிதான் நினைக்கேன்க்கா. எம்மா ஐயா வாங்க, இவ கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க, என்ன கொல்ல பாக்குறாவ. ஒண்ணு இல்லம்மா, ரூமுக்குள்ள எடுத்துட்டு போய் படுக்க வைங்க. தூங்கி எந்திரிச்சா காலையில எல்லாம் சரியாயிரும். பயந்துருக்காவ, வேப்பில அடிச்சு மந்திரிச்சிருக்கேன்னு சரியா போயிரும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. பரவாயில்லமா, இருக்கட்டும். நல்லபடியா பாத்துக்கிடுங்க. நான் போயிட்டு வரேன். எதுனா வந்து கூப்பிடுங்க. சரியா. ஐயோ, பூசாரி திருநீர் போட்டுன்னு மயங்கிட்டாவளே. ஏக்கா, அப்ப ராத்திரி தூங்கி எந்திரிச்சா தெளிஞ்சிரும்னு நினைக்கேன். சொர்ணக்கா, அக்காக்கு சரியாயிருமா? மயங்கிட்டாலே. சரி ஆயிரும் தான் நினைக்கேன். காலையில போய் பாப்போம்.